ஹாய் ஹலோ கை, இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இது வந்துட்டு நான் மொபைலில் தான் ஐடியா வச்சுருந்தேன். ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படின்றதுனால டெலிவரி மேலே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஏங்க நம்ம JBL வாங்கியிருக்கோங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ளிப்கார்ட்லேயே அன்பாக்சிங் பண்ணுறதுனால நண்பர் அன்பாக்சிங் பண்ணுறாரு. வா, இத்தனையுண்டு தானா? சூப்பர். ஓகே, பொருள் சிறுசு, சவுண்டு பெருசு. ராக்கிட்டா ராக்கிட்டா ராக்கிட்டா. இதுதாங்க ஸ்பீக்கர். ஓகே, B type charging. வாவ், கேபிள் வேற லெவல் இருக்குதா. ஓகே, ஓகேங்க, நம்ம உள்ளே போயிட்டு நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போது வந்துட்டு இந்த JBL ஸ்பீக்கர் கோ எசன்டியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர், இதில் ஒன்லி ப்ளூடூத் மட்டும்தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம JBLயில் ஒரு ப்ராடக்டாச்சு வாங்கி அதோட சவுண்டு குவாலிட்டியை செக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஸ்பீக்கர் வாங்கினேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இதோட முழு பாக்ஸோட சைஸே இவ்வளோ தான். அதுலேயும் இந்த ஸ்பீக்கரோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இவ்வளோ தான். ஓகேவா, இத்தனையோடு தாங்க இருக்குது ஸ்பீக்கர். ரொம்ப கம்பேக்ட் பாருங்கள். இது ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க இந்த பட்டன்ஸ்லாம். அதே மாதிரி இது வாட்டர் ப்ரூஃபுங்க இந்த ஸ்பீக்கர். இந்த இடத்துல வந்துட்டு JBLக்கு ஒருத்தான அதோட கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் JBL வந்துட்டு ஃபுல் சைடாக பிரிண்ட் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி JBL ஒரிஜினல் JBLங்க. அது இன்னும் நான் வந்துட்டு இது ஒன்று செக் பண்ணல. ஆனால் இது பார்த்தீங்கன்னா B டைப் வந்து சார்ஜிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, ஹார்டாக இருக்குது. அதனால் வந்து தண்ணி உள்ளே போகாது. ஓகேவா, இது பாருங்கள், இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு. இதனால் இப்படி மூடிட்டு அப்படின்னோம்னா வாட்டர் ப்ரூஃப் அப்படியே யூஸ் பண்ணலாம். தண்ணியில் கூட வந்துட்டு இதை ஆன் பண்ணுவோம். சும்மா லைட்டாக தாங்க சவுண்ட் வருது. அந்த நார்மலாக ப்ளூடூத் ஆன் ஆச்சுன்னா வந்துட்டு அந்த சவுண்டு வரும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் வராது. இதில் லைட்டு பிளிங்க் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்துட்டு இது ஆன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான இது. இந்த இதில் இதுவும் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இது ஆஃப் பண்ணுற பாருங்க. ஓகே, இதுதான் லோக்கலு. லோக்கலுக்கும் கம்பெனிக்கும் உண்டான வித்தியாசம் இதுதான். ஓகே, இப்போ நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ப்ளூடூத்தில் சர்ச் பண்ணும்போது இதோடைய நேம் JBL கோ எசன்டியல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. தெரியுதா, ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அதனால் கிராஸாக காமிக்கிறேன். பேரிங் கொடுத்துட்டேன். பேர் அதுக்கு லைட்டாக தாங்க சவுண்ட் வருது. கேட்டுச்சா?
சவுண்டு வச்சதுக்கு லைட்டாக தான் சவுண்டு வருது, டும் அப்படின்னு ஒரு சவுண்ட், அவ்வளோதான். இதில் வந்துட்டு ப்ளே பட்டன், பாஸ் பட்டன் அவ்வளோதான் இருக்குது. ப்ளஸ் மைனஸு ப்ளூடூத் கனெக்ஷனுக்கான பேரிங் பட்டன் போலது. இது பேரிங் பட்டன், ஆமாம் இதுவும் பட்டன் தான். ஓ, இதை கிளிக் பண்ணோன்னா ப்ளூடூத் ஆஃப் ஆயிரும் போல். அவ்வளோதான், சவுண்டு கேட்டுச்சா டுங் அப்படின்னு கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்டிவ் மீடியா அப்படின்னு சொல்லி வந்துடுது இதில். ஓகேவா, ஆக்டிவ் மீடியான்னு சொல்லி வந்துடுது. நம்ம ஒரு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாமா? நம்மளோட வீடியோவில் இருக்கிற சாங்கை வந்துட்டு ப்ளே பண்ணுவோம். நல்ல நறுமணம். ஒவ்வொரு நெஸ்கஃபே சன்ரைஸ் பெர்ஃபெக்ட் கப்பிலும் உள்ள ஃபைன் கிரானுலேஷன் உற்சாகத்துடன் தரும் நல்ல நறுமணம் உங்கள் நாளை அற்புதமாக துவங்கி வைக்கிறது. சாங் வேற ஏதாச்சும் சாங், நம்ம தலைவர் பாட்டு வாழ்க்கை உன்னோடு மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா அல்ல அல்ல இல்ல இல்ல. Come on baby, let's go on. இந்த சாங் காதருகினில் ஏன் ஒலிக்குது ஓயன. டாடா இன்ட்ரா V50 அனைத்தையும் சுமந்து Warning. Critical error. கெட்ட உணரை வாட்பெற்று கெட்டழிக்கவே, மற்ற கெட்ட உணரை வாட்பெற்று கெட்டழிக்கவே, மற்ற கெட்ட உணரை வாட்பெற்று கெட்டழிக்கவே. கடம்பாயிடும்பா முருகா கதிர்வேல் குமரா மருகா துடிவேல் அரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய். இதோட வேலை என்னன்னு பார்ப்போம். பாஸ் ஆகுதுங்க. நானும் கூட பாஸ் ஆகாதான்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது சவுண்டு. இத்தனை ஒன்று தாங்க இருக்குது, இத்தனை ஒன்று தான். தனித்தோண்டு என்னோடய ஃபோன் கூட வைக்கும்போது இவ்வளோ ப்ளஸ் தான் வருது. இவ்வளோதாங்க, ஃபோன்லேயே பாதி தாங்க, பாதி கூட இல்லைங்க, பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்க, இது வந்துட்டு விலை எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை 1300 ரூபாங்க. கரண்ட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்க. 1300 ரூபா அது. சரி, ஓகே. அதாவது ஜேபிஎல் வந்துட்டு விலை குறைவான ஒரு ஐட்டம் அப்படின்னா அது இதுதான். அதனால தான் சரி ஜேபிஎல்லோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அது வாங்கிச்சு.
ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேறு லெவல் சவுண்ட் எஃபெக்ட். இது ஒன்லி ப்ளூடூத் மட்டும்தான், வேறு எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. இது ஒரு அழகான கேட்குதா? ஆஃப் பண்ணும்போது ஒரு சவுண்டு, ஆன் பண்ணும்போது ஒரு சவுண்டு. அவ்வளோதான், சின்னதாக ஒரு சவுண்டு தான் வருது. குட்டியாக அதில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இந்த ஸ்பீக்கரோட இதுக்கு கண்டிப்பாக வைப்ரேஷன் வரும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ங்க. வாட்டர் ப்ரூஃபு 1300 இது பே பண்ணி வாங்கியிருக்கேன். JBL ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றதுக்காக இதை வாங்கினேன். ஓகே கைஸ், மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ, இலா ஃபோட்டோகிராஃபி. நன்றி, வணக்கம் மக்களே, பாய்.